नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओमज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। हरे कृष्ण। வணக்கம். சம்மரி மிருணாளி சொல்றாங்க. சரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. போன வாரத்துல வந்து நம்ம நாரதருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையால அந்த உரையாடல் பார்த்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து நாரதர் சொல்றாரு, சத் சேவையா அதிராகிய அப்படின்னா நம்ம சத் சேவையா அப்படின்னா பக்தர்களோட சேவை. அந்த பக்தர்களோட சங்கம் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சாலே நம்ம தூய்மை அடைஞ்சிடலாம்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிரபுபாதர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருந்தப்ப அவருக்கு வந்து ரஷ்யால இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் அனுமதி இருந்தது. அப்ப வந்து அவர் அனந்த சாந்தி பிரபு அப்படின்னு ஒருத்தரை சந்திச்சாரு. பிரபுபாதர் வந்து இந்த பிரபு கூட கொஞ்ச நாள் இருந்தப்பே அவருக்கு வந்து டிடி சர்வீஸ், குக்கிங், ப்ரீச்சிங் எல்லாத்தையுமே கத்து கொடுத்துட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் வந்து நம்ம லவமாத்திர சாது சங்கா சர்வ சித்தி ஹோயின்னு சொல்றோம். கிருஷ்ணன் இது எப்படின்னா பக்தர்களோட சங்கம் வந்து முக்தி அடைகிறதோட ஒரு பெரிய பலனை தூய பக்தர்களோட சில நிமிட சங்கம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. கிருஷ்ணர் மீது வந்து கிருஷ்ணர் மீது ஈடுபடுத்தப்பட்ட ஆன்மீக மனது வந்து எப்பயுமே அழிக்க முடியாதது. வியாசதேவர் வந்து நாரதர்கிட்ட கேக்குறாங்க இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்துல, நீங்க வந்து எப்படி போன பிறவியில நடந்த எல்லாத்தையும் உங்களால இப்ப ஞாபகமா சொல்ல முடியுது. அதுக்கு வந்து கிருஷ்ணர் இந்த இடத்துல பதில் சொல்றாரு, என்னோட அனுகிரகத்தினாலதான் உங்களுக்கு போன பிறவியில நடந்ததெல்லாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுது. இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகமும் பகவத்கீதையில இருக்கு. நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அபியஷ்ய தர்மஷ்ய திராயத்தோ மகதோ பயாத். இந்த பக்தி தொண்டுல வந்து ஒரு சிறிது முயற்சியும் வந்து நம்மள அடுத்த பிறவியில கூட ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஆபத்துல இருந்து காக்கும். அதனால வந்து பக்தி தொண்டுக்கு எப்பொழுதுமே அழிவே கிடையாது. அடுத்த ஸ்லோகத்துல வந்து மகத்பூதா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லப்படுறாரு. அப்படின்னா அந்த மகத்பூதா அப்படிங்கிற அந்த பகவானோட, அது வந்து ஒரு பகவானோட பேர். பகவானோட சுவாச காற்றுல இருந்துதான் வேதம் வந்துச்சு. அந்த மிக உன்னதமான பிரமாணமாகிய வேதம் வந்து பகவானோட எப்பேற்பட்ட பகவானோட வாயில இருந்து வந்துச்சோ அப்பேற்பட்ட பகவான் வந்து இப்ப பேசுறத நிறுத்திட்டாரு, நாரதர் கிட்ட பேசுறத நிறுத்திட்டாரு. இந்த ஸ்லோகத்துல வந்து நாரதர் வந்து பகவானை ஈஸ்வரர்னு சொல்றாரு.
ஈஸ்வரர்னா பொதுவா ஆற்றல் மிக்கவர், சர்வ வல்லமை படைத்தவர்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல வந்து நாரதர் ஏன் ஈஸ்வரர்னு பகவானை குறிப்பிடுறாருன்னா, ஆஹ் நாரதர் வந்து நான் ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்தேன், அப்பேற்பட்ட என்னையுமே வந்து ஒரு பக்தரா ஆக்கக்கூடிய சர்வ வல்லமை வந்து பகவானுக்கு இருக்கு, அதனால நான் அவரை ஈஸ்வரர்னு சொல்றேன் அப்படின்ட்டு நாரதர் சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து அவரோட பேச்சு மூலியமா நாரதருக்கு அவரோட கருணையை கொடுத்தாரு. அப்பேற்பட்ட அந்த அலிங்கம், அலிங்கம் அப்படின்னா வெறும் பேச்சு, அசரீரி மாதிரி பேச்சு மட்டும் கேட்கும். அந்த சப்தம் வந்து எந்த திசையில இருந்து வந்துச்சோ அந்த திசைக்கு வந்து நாரதர் அவரோட வணக்கங்களை செலுத்துறாரு. மகத்தம் மகியஷே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் அழைக்கப்படுறாரு. மிக உயர்ந்தவர்களில் உயர்ந்தவர் அப்படின்னு நாரதர் கிருஷ்ணரை குறிப்பிடுறாரு. அடுத்த ஸ்லோகத்துல வந்து நாரதர் சொல்றாரு, நான் வந்து வெட்கத்தை கைவிட்டு, இந்த இடத்துல வந்து அவர் நிறைய அடைமொழி சொல்றாரு. பகவானோட நாமத்தை நான் வெட்கத்தை கைவிட்டு அவரோட குஹ்யானி பத்ராணி, மிக ரகசியமான, மிக உயர்ந்த அல்லது மங்களகரமான அவரோட லீலைகளை நினைத்து கொண்டு திருப்தியான மனதுடன், கர்வமின்றி, சுயநலமின்றி, பொறாமையின்றி, பௌதிக ஆசைகளற்ற மனதுடன் நான் வந்து இந்த உலகத்துல, இந்த பூமியில வந்து பிரயாணம் செஞ்சேன். எதுக்காகனா மரணத்தை நோக்கி, மரணத்துக்காக காத்து கொண்டு இந்த பூமியில நான் பிரயாணம் செஞ்சேன். ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு, நீங்க இந்த இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட நித்தியமான சரீரத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்தோட பர்பட்ல வந்து பிரபுபாதர் சொல்றாரு, ஒரு ஸ்ரத்தையான பக்தர் வந்து எந்த ஆசையும் இன்றி, கர்வமும் இன்றி, எந்த சுயநலமும் இல்லாம மத்தவங்களுக்கு அவங்க கத்துக்கிட்டதையும், கிருஷ்ணரை பத்தி அவங்க கத்துக்கிட்டதையும் மத்தவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை வைகுண்டத்துல பகவானோட சேவையை நித்தியமா அடையணுங்கிறது தான். இதுதான் ஒரு ஸ்ரத்தையான பக்தரோட ஒரே ஆசை. அடுத்த ஸ்லோகத்துல வந்து நாரதர் அவர்கிட்ட இருந்த 3 குணங்களை பத்தி வியாசதேவர்கிட்ட சொல்றாரு. கிருஷ்ணமதே நாசக்த அமலாத்மன. கிருஷ்ணமதே எப்படின்னா கிருஷ்ணரோட சிந்தனையில் மூழ்கிய மனது, பௌதிக விஷயங்களில் பற்றற்ற மனது, அமலாத்மன அப்படின்னா தூய்மையான மனது. அப்பேற்பட்ட மனதை வந்து அப்பேற்பட்ட மனதை உடைய நாரதருக்கு மின்னலும் இடியும் எப்படி ஒரே நேரத்துல சம்பவிக்குமோ அது மாதிரி அவர் இந்த சரீரத்தை விட்ட உடனே அவருக்கு ஆன்மீக சரீரம் கிடைச்சிருக்கு. இது வந்து எப்படின்னா மின்னலும் இடியும் ஒரே நேரத்துல வர்றது மாதிரி. ஒரு கோடீஸ்வரருக்கு வந்து கிட்ட இருக்க 50 ரூபாய் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அவர் அதை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அதே மாதிரி கிருஷ்ண பக்தியில இடையராது அவர் தங்களோட மனதை ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பௌதிக உலகத்துல நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்கள்லயும் அவங்க மனது ஈடுபடாது. அடுத்து வந்து கிருஷ்ணரோட பிறப்பு எப்படி திவ்யமானதோ அதே மாதிரி தான் நாரதரோட பிறப்பும் திவ்யமானது. அடுத்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் நாரதருக்கு இந்த உலகத்துல, ஆன்மீக உலகத்துல எங்க வேணாலும் அவருக்கு போறக்கூடிய வாய்ப்பை, சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னா அவங்க மேல ஒரு முழு நம்பிக்கை இருந்தாதான் அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுப்போம். பகவானுக்கு வந்து நாரதர் மேல அவ்வளவு ஒரு விசுவாசம். நாரதர் வந்து பிரம்மாவோட பையன். இதே பிரம்மாவோட மத்த பசங்கள்லாம் மரிச்சி, அங்கிரா, பிருகு அவங்கெல்லாம் வந்து கர்மகாண்டத்தை பயிற்சி செய்யறவங்க. 4 குமாரர்கள் வந்து ஞான மார்க்கத்தை பயிற்சி செய்யறவங்க. இதே நாரதர் மட்டும்தான் பக்தி மார்க்கத்தை பயிற்சி செய்யறவர். அதனால கிருஷ்ணருக்கு அவர் மேல ஒரு தனிப்பட்ட விசுவாசம். அதனாலதான் நாரதர் வந்து பக்தி மார்க்கத்தோட தந்தைன்னு சொல்லப்படுறாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா சொன்னீங்க. காலேஜ்ல ஆரம்பிச்சாச்சா? காலேஜ் இன்னும் இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் மந்த் 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன கன்ஃபார்ம் ஆகல ப்ரோ. நம்ம அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம்.
இரண்டாவது ஸ்லோகம் பின்னாடி சொல்லுங்க. தேவதத்தாமிமாம் வீணாம் தேவதத்தாமிமாம் வீணாம் ஸ்வரப்ரம்ம விபூஷிதாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானச்சராம்யகம். காயமானஸ்சராம்யஹம். மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் எனக்கு அளிக்கப்பட்டதும் தெய்வீக ஓசை நிரம்பியதுமான இவ்வீணையை வாசித்துக் கொண்டு பகவானின் உன்னதமான மகிமைகளை இடைவிடாமல் பாடிக்கொண்டு நான் பிரயாணம் செய்கிறேன். தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் காயம் மாத்யன் இதம் தன் தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானச்சராம்யகம். நாரதர் சொல்றார், சங்கீதத்துல சில சில வார்த்தைகள் இருக்கு. ஆலாபம் அப்படின்னு சொல்ற, மூர்ச்சன அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சங்கீதத்தில் உள்ள பல ராகங்கள் அதையெல்லாம் குறிக்கிறது. நாரதர் சொல்றார், தேவதத்தாம் பகவானால் கொடுக்கப்பட்ட இந்த வீணை. தேவ அப்படிங்கிற வார்த்தை தேவர்களை குறிக்கலாம். ஆனா இந்த இடத்துல தேவ அப்படிங்கிற வார்த்தை பகவானை குறிக்கிறது. லிங்க புராணத்துல இதுக்கு ஒரு ஆச்சாரியர் லிங்க புராணத்தில் உள்ள வாக்கியத்தை மேற்கோள் காட்டி சொல்றாங்க. லிங்க புராணத்துல பகவான் கிருஷ்ணர் நாரதருக்கு இந்த வீணையை கொடுத்தார், அதற்கு பிரமாணமே இருக்கு. அப்ப அந்த வார்த்தை அந்த ஸ்லோகத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது தேவதத்தாம் அப்படிங்கிறது பகவானால் கொடுக்கப்பட்ட. தேவ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா பிரகாசமானவர், ஒன் ஹூ இஸ் எஃபல்ஜென்ட். தேவ அப்படிங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்துல பகவானை குறிக்கிறது. பகவானால் கொடுக்கப்பட்ட வீணை மூலமாக மூர்ச்சயித்வா, மூர்ச்சயித்வா அப்படின்னா அந்த ராகங்கள், ஆலாபங்கள், மூர்ச்சனங்கள் அதை வாசித்து கொண்டு ஸ்வர பிரம்ம விபூஷிதாம். ஸ்வர அப்படிங்கிற வார்த்தை சங்கீதத்துல 7 ஸ்வரங்கள் இருக்கு. நிஷாத, ரிஷப, காந்தார, ஷட்ஜ, மத்தியம, தைவத, பஞ்சமா அப்படின்னு 7 ஸ்வரங்கள் இருக்கு. சங்கீதத்தை படிச்சவங்களுக்கு இந்த மாதிரி இந்த 7 ஸ்வரங்கள் என்னன்னு புரியும். ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் அப்படின்னா இந்த 7 ஸ்வரங்களை உபயோகித்து, விபூஷிதாம் இந்த 7 ஸ்வரங்களை உபயோகித்து மூர்ச்சனங்கள் மற்றும் ஆலாபங்கள் அப்படின்னு இந்த ராகங்கள், தாளங்கள் அதையெல்லாம் வாசித்து பகவானால் கொடுக்கப்பட்ட இந்த வீணையை உபயோகித்து வாசித்து மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமான சராமியகம். பகவானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டே நான் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டு இருக்கின்றேன். ஹரிகதாம் காயமான, பகவானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். இங்க பார்க்கும் பொழுது இந்த அடுத்த 4 ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 4 ஸ்லோகத்துல எப்படி நாரதர் பகவானுடைய கட்டளையின்படி இந்த உலகத்தினுடைய மங்களத்துக்காக அவர் என்ன செய்கின்றார், அதை இந்த 4 ஸ்லோகம் சொல்றது.
32ல இருந்து 35 வரைக்கும் பகவானுடைய இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக, மங்களத்துக்காக பகவானுடைய ஆணையின்படி அவர் என்ன செய்கின்றார் அதை இந்த 4 ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீதர் சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வர ஆக்ஞையா லோக மங்களார்த்தம் இத்தியாக சதுர்பிகி அப்படின்னு வாக்கியத்துல சொல்றார். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அருமையான கருத்து சொல்றார். ஸ்வர்க அபவர்க விலக்ஷணா சர்வைர் அந்யைர் துர்லபா மம போக சாமகிரி து சதா சர்வத்ர இதி ஆகத்வாப்யாம். நாரதர் கிட்ட இருக்கின்ற இந்த வீணை அவ்வளவு அரிதானது, அவ்வளவு அரிதானது. ஸ்வர்க அபவர்க விலக்ஷணா சர்வைர் அந்யைர் துர்லபா. இது ஸ்வர்க்கத்தை அடைவதை விட மிக அரிதான பரிசு. ஸ்வர்க்கத்தை அடைவத, ஸ்வர்க்கம் அல்லது அபவர்க்கம் முக்தியை அடைவதை விட ரொம்ப அரிதான பரிசு. அப்படிப்பட்ட அந்த வீணை, இந்த பகவான் கொடுத்த இந்த வீணை மிக மிக அரிதான பரிசு. இந்த வீணையை எப்பொழுதும் வைத்துக்கொண்டு, எல்லா சூழ்நிலைகளையும் தன்னிடத்துல வைத்துக்கொண்டு நாரதர் பயணம் செய்கின்றார். அந்த கருத்து 2 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது, 32 மற்றும் 33 அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி சொல்றார். இந்த நாரதருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீணை பகவானால் கொடுக்கப்பட்ட இந்த வீணை அவ்வளவு அரிதானது. இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் அந்த மாதிரியான வீணை இல்லை. அப்படிப்பட்ட வீணை அவர்கிட்ட, அந்த வீணையை எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வைத்துக்கொண்டு அவர் பயணம் செய்கின்றார். ஸ்வர பிரம்ம விபூஷிதம், ஸ்வர பிரம்ம விபூஷிதம். இந்த பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை மூலமாக அந்த பரபிரம்மன் பகவானை குறிக்கின்றது. இந்த வீணையை உபயோகப்படுத்தி அந்த வீணை மூலமாக 7 ஸ்வரங்களை வாசித்து அதன் மூலமாக ஸ்வர பிரம்ம பகவானுடைய பெருமைகளை இந்த உலகத்துக்கு காண்பிக்கின்றார், பகவானுடைய பெருமைகளை பரப்புகின்றார். இந்த வீணை மூலமாக அவர் பகவானை பத்தி இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்வதனால, அதனாலதான் இந்த வீணைக்கு ஸ்வர பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்துல ஜீவகோஸ்வாமி 6வது ஸ்கந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றார். 6.5.22 6வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயத்துல 5வது அத்தியாயத்துல ஒரு பிரசித்தமான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நாரதர் எப்படி தக்ஷ பிரஜாபதியினுடைய 10,000 புதல்வர்களுக்கு அவர் உபதேசம் செய்தார். ஹரியேஸ்வர்கள்னு அந்த புதல்வர்கள். அதுக்கப்புறம் சவலஸ்வர்கள்னு தக்ஷ பிரஜாபதிக்கு இன்னொரு 1000 புதல்வர்கள் பிறந்தனர். அவர்களுக்கு நாரதர் எப்படி பக்தி மார்க்கத்தை பத்தி உபதேசம் செய்தார், அது 6வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த நாரதர் ஹரியேஸ்வர்கள் சவலேஸ்வர்களுக்கு உபதேசம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லோகத்துல வர்ணனை வருது. 6.5.22 ஸ்வர பிரம்மணி நிர்பாத ரிஷிகேஷ பதாம்புஜே அகண்டம் சித்தமாவேஷ்ய லோகான் அனுச்சரன் முனிகி. இந்த ஸ்லோகத்தை ஜீவகோஸ்வாமி மேற்கோள் காட்டி சொல்றார். நாரதர் அந்த ஹரியேஸ்வர்கள் சவலேஸ்வர்களுக்கு உபதேசம் செஞ்சதுக்கு அப்புறம் ரிஷிகேஷ பதாம்போஜே, ரிஷிகேஷங்கிறது கிருஷ்ணருடைய பெயரை குறிக்கின்றது, கிருஷ்ணரை குறிக்கின்றது. அந்த ரிஷிகேஷன் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை அகண்டிதம் சித்தம் ஆவேஷ்ய, அந்த கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் மேல தன்னுடைய சிந்தனையை அகண்டித்தம் இடைவெளி இல்லாமல் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் தன்னுடைய சிந்தனையை செலுத்தி ஸ்வர பிரம்மணி நிர்பாத லோகன் அனுச்சரன் முனிகி,
அவர் ஸ்வரபிரம்மணி நிர்பாத்த, இந்த ஸ்லோகத்திலயும் ஸ்வர பிரம்ம விபூஷிதம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அந்த ஸ்லோகத்துல ஸ்வர பிரம்மணி நிர்பாத்த அப்படிங்கிற வார்த்தை வருது. கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் இடைவெளி இல்லாமல் தன்னுடைய சிந்தனையை செலுத்தி கிருஷ்ணருடைய பெருமைகளை அந்த 7 ஸ்வரங்கள் மூலமாக, சப்த ஸ்வரங்கள் மூலமாக கிருஷ்ணருடைய பெருமைகளை உலகத்துக்கு காண்பித்து நாரதர் லோகான் அனுச்சரன் முனிகி, இந்த உலகத்தில் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வருது. சோ அந்த ஸ்லோகத்துல உள்ள ஸ்வரபிரமணி நிர்பாத அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த ஸ்லோகத்திலேயும் ஜீவ கோஸ்வாமி மேற்கோள் காட்டி சொல்றார். சோ இப்ப பார்க்கும் பொழுது பிரபுபாதர் தன்னுடைய தாத்பரியத்துல என்ன எழுதுறாருன்னு பார்ப்போம். சோ பிரபுபாதர் சொல்றார், லிங்க புராணத்துல பகவான் தான் இந்த வீணை நாரதர் கொடுத்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். சோ பகவானால கொடுக்கப்பட்டுள்ள இந்த தெய்வீகமான வீணை, இந்த வீணையும் தெய்வீக நிலையில் இருக்கின்றது. அதனால இந்த வீணைக்கும் பகவானுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த வீணையும் தெய்வீகமான நிலையில் இருக்கின்றது. இந்த வீணையினால நாரத முனிவர் பரப்பும் பகவானுடைய அந்த பெருமைகளும் தெய்வீகமான நிலையில் உள்ளது. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவத்தக. அந்த வீணையினால நாரதர் பரப்பும் பகவானுடைய பெருமைகள் ஒரு பௌதிக நிலையில் உள்ள, அதுவும் தெய்வீக நிலையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த 7 ஸ்வரங்களுடைய பெயரையும் பிரபுபாதர் தன்னுடைய தாத்பரியத்தில் எழுதுறார். ஷட்ஜ, ரிஷப, காந்தார, மத்தியம, பஞ்சம, தைவத மற்றும் நிஷாத. ஒரு தூய பக்தர் அவர் எப்பொழுதும் பகவானிடத்தில் தான் பட்ட அந்த நன்றி கடனை அவர் எப்படி திருப்பி செலுத்துகின்றார்னா, பகவானுடைய பெருமைகளை இந்த உலகத்தில் பரப்பி அந்த பகவானிடத்தில் தான் பட்ட நன்றி கடனை திருப்பி செலுத்துகின்றார். சோ அதனாலதான் அப்படி பகவானுடைய பெருமைகளை பரப்புவதனால அப்படிப்பட்ட தூய பக்தர் நாரதர் அவர் வீழ்ச்சி அடையாத நிலையில் இருக்கின்றார். இன்ஃபாலிபிள் இன் இஸ் எக்ஸால்டட் பொசிஷன் அப்படின்னா, பகவானுடைய பெருமைகளை எப்பொழுதும் பரப்பிக் கொண்டு இருக்கிறதுனால அவர் ஒருபொழுதும் வீழ்ச்சி அடைய மாட்டார். அப்படிப்பட்ட வீழ்ச்சி அடையாத உன்னதமான நிலையில் இருக்கின்றார். சோ அந்த மாதிரி பிரபுபாதர் சொல்றார், அந்த நாரத முனிவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்மளும் நம்மளுடைய திறமைகளை, குறிப்பாக இங்க ஒருத்தர்கிட்ட சங்கீத திறமை இருந்ததுன்னா அந்த திறமைகளை பகவானுடைய சேவையில் அந்த திறமைகளை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். சோ அதனாலதான் பகவான் நாரதருக்கு இந்த வீணையை பரிசாக கொடுத்தார். இந்த வீணையினுடைய பரிசை உபயோகப்படுத்தி நாரதர் பகவானுடைய பெருமைகளை இந்த உலகத்தில் பரப்புகின்றார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பகவான் சில திறமைகளை பரிசாக கொடுத்திருக்கின்றார். ஒருத்தர்கிட்ட ஓவிய திறமை இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட பேச்சு திறமை இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட நிர்வாகம் செய்கின்ற திறமை இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட பல திறமைகளை கிருஷ்ணர் பரிசாக கொடுத்துள்ளார். அந்த திறமைகளை உபயோகப்படுத்தி நாம் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றோமோ அது நாம் கிருஷ்ணருக்கு கொடுக்கின்ற பரிசு. அந்த திறமைகளை உபயோகப்படுத்தி நம்ம கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்கின்றோமோ அதுதான் நாம் கிருஷ்ணருக்கு கொடுக்கின்ற பரிசு, கிருஷ்ணருக்கு நாம் செய்கின்ற அந்த சேவை. சோ நம்ம கிருஷ்ணர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த திறமைக்கு எப்படி நம்முடைய நன்றி கடனை செலுத்தணும்னா,
அந்த திறமையை வந்து கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தும். நாரதர் வந்து முன்னாடி ஜென்மத்துல ஒரு கந்தர்வராக இருந்தார். உபபர்கண அப்படிங்கிற ஒரு கந்தர்வராக இருந்தார். அப்பையும் அவர்கிட்ட அந்த பாடுகின்ற திறமை இருந்தது. ஆனால் ஒரு சமயத்துல தன்னுடைய அந்த பாடுகின்ற திறமையை வந்து அதை வந்து மற்றவர்களை தன்மேல கவனத்தை ஈர்ப்பதற்காக அந்த திறமையை உபயோகப்படுத்தினார். குறிப்பாக ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆன்மீக சங்கீர்த்தன இதுல வந்து அவரை வந்து கூப்பிட்டிருந்தாங்க, உபபர்கணரை. ஆனா அந்த உபபர்கணர் வந்து அந்த சங்கீர்த்தன நிகழ்ச்சியில கூப்பிட்ட பொழுது அவர் அந்த நிகழ்ச்சியில வந்திருக்கின்ற பெண்களை வந்து தன் மேல ஈர்ப்பதற்காக அவர் சில பிரபுபாத தன்னுடைய தாத்பரியத்தில் என்ன எழுதுறாருன்னா சில சினிமா பாட்டுகளை பாடினார் அப்படின்னு எழுதுறாரு. அல்லது அவர் வந்து சில பௌதிக விஷயங்கள் அதை பத்தியான பாட்டுகளை பாடினார். அவர்கிட்ட திறமை இருந்தது, பாட்டு திறமை. ஆனா அதை வந்து பெண்களை வந்து தன் மேல ஈர்ப்பதற்காக அந்த பாட்டு திறமையை உபயோகப்படுத்தினார். அதனால அந்த நிகழ்ச்சியில கூடியிருந்த உயர்ந்த சான்றோர்கள், தேவர்கள் வந்து அந்த உபபர்கணருக்கு வந்து சாபம் கொடுத்தனர். நீங்க வந்து ஒரு 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 வேலைக்காரியினுடைய மகனாக பிறப்பீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்தனர். ஆனா அதே நாரதர் இப்பொழுது வந்து நாரதராக ஆன பொழுது அவர் வந்து தன்னுடைய திறமையை வந்து கிருஷ்ணனுடைய பெருமைகளை பரப்புவதற்காக உபயோகிக்கின்றார். அதுதான் எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னாடி ஜென்மத்துல உபபர்கணா இருந்த பொழுதும் அவருக்கு திறமை இருந்தது, இப்பொழுதும் அவருக்கு திறமை இருக்கு. ஆனா அப்ப வந்து அந்த திறமையை வந்து மற்றவர்களை ஒரு புகழுக்காக, மற்றவர்களை தன் மேல ஈர்ப்பதற்காக அவர் உபயோகப்படுத்தினார். ஆனா இப்பொழுது வந்து அந்த திறமையை வந்து மற்றவர்களை வந்து கிருஷ்ணர் மேல ஈர்ப்பதற்காக, கிருஷ்ணருடைய பெருமைகளை பரப்பி கிருஷ்ணர் மேல ஈர்ப்பதற்காக தன்னுடைய திறமையை உபயோகப்படுத்துகின்றார். அதைத்தான் பிரபுபாத தன்னுடைய தாத்பரியத்துல கடைசியில் எழுதுறார். அடுத்த ஸ்லோகம் பின்னாடி சொல்லுங்க. பிரகாயதஸ்வ வீர்யாணி பிரகாயஸ்வ வீர்யாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவாஹ தீர்த்தபாதஸ்பிரியஸ்வரः ஸ்வரவாக ஆஹூத இவ மே சீக்ரம் ஆகுத இவ மே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி தர்சனம் யாதி சேதசி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசபக்தி சுவாமி சில பிரபுபாதைக்கு. பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளும் செயல்களும் செவிக்கு இன்பமூட்டுபவை ஆகும். அவரது புனிதமான செயல்களை பற்றி நான் பாடத் துவங்கிய உடனேயே அவரை கூவி அழைத்ததை போல் உடனே என் இதய கமலத்தில் அவர் தோன்றுகின்றார். நாரதர் சொல்ற ஸ்வவீர்யாணி பிரகாயதஹ, ஸ்வவீர்யாணி பகவானுடைய பெருமைகளை பிரகாயதஹ நான் பாடும் பொழுது எப்படிப்பட்ட பகவான், இரண்டு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, இரண்டு அடைமொழி சொல். தீர்த்த பாத அப்படிங்கிற ஒரு அடைமொழி சொல், இன்னொரு வார்த்தை வந்து பிரியஸ்ரவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தீர்த்த பாத அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எவருடைய பாதங்களில் தீர்த்தங்கள், தீர்த்த ஸ்தானங்கள் இருக்கின்றதோ அவர்தான் தீர்த்த பாத அப்படின்னு சொல்லப்பட்டது. பகவானுடைய பாதங்களில் பகவானுடைய பாதம் தான் எல்லா தீர்த்த ஸ்தானங்களுடைய இருப்பிடம். அதனாலதான் அவருக்கு பெயர் தீர்த்த பாத அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அல்லது இன்னொரு விதத்துல என்ன அர்த்தம் பார்க்கலாம்னா, பகவான் எந்த இடத்துக்கெல்லாம் போகின்றாரோ அந்த இடம் தீர்த்தமாகி விடுகின்றது. தீர்த்த பாத இதி யத்ர ஆயாதி தத் தீர்த்தம் பவதி.
பகவான் எந்த இடத்துக்குள்ள போகின்றாரோ அந்த இடம் தீர்த்தம் ஆகிவிடுகின்றது. அதனால அவருடைய பெயர் தீர்த்த பாதம். அல்லது பகவானுடைய பாதங்களில் தீர்த்தங்கள், எல்லா தீர்த்தங்களுடைய இருப்பிடம் பகவானுடைய பாதம். பிரபுபாத அப்படின்னு சொல்றோம். பிரபுபாத அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னா பிரபோகோ பாதம், பகவானுடைய பாதம், அதுதான் பிரபுபாதம். அப்ப எப்படி பகவானுடைய பாதங்களில் எல்லா தீர்த்தங்கள் வசிக்கின்றதோ, பிரபுபாதர் பிரபுபாதங்கிற யாருன்னா அவர் எவரிடத்தில் எல்லா தீர்த்தங்கள் வசிக்கின்றனோ, எல்லா தீர்த்தங்களுடைய இருப்பிடமோ அப்படிப்பட்ட நபர் பிரபுபாதர். இந்த கருத்தை தான் விதுரரை பத்தி யுதிஷ்டிரர் புகழ்ந்து பேசுறார். 1வது ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயத்துல. பவத்விதா பாகவதா தீர்த்த பூத ஸ்வயம் விபு தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா. விதுரர் மைத்ரே ரிஷி கிட்ட பாகவதம் கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி ஹஸ்தினாபுரத்துக்கு வரார். அப்ப வெகு நாட்களுக்கு அப்புறம் விதுரர் திரும்பி வந்த பொழுது யுதிஷ்டிர மகாராஜர் சொல்றார், உங்களை போன்ற பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள், நீங்கள் எப்பொழுதும் பகவானை உங்களுடைய மனசுக்குள்ளேயே அவருடைய சிந்தனையில் மூழ்கி இருக்கிறதுனால நீங்களே ஒரு நடமாடும் தீர்த்த ஸ்தலம், அல்லது நீங்கள் எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்தை நீங்க தீர்த்த ஸ்தலங்களாக மாற்றி விடுகின்றீர்கள். அல்லது நீங்கள் தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது அந்த தீர்த்த ஸ்தலங்களையே நீங்கள் தூய்மைப்படுத்தி விடுகின்றீர்கள் அப்படின்னு விதுரரை போற்றி சொல்றார். ஒரு தடவை பாம்பேல சில பக்தர்கள் அவங்க தீர்த்த யாத்திரைக்கு போனாங்க. நான் கேட்டேன், நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க அமெரிக்காவுக்கு தீர்த்த யாத்திரைக்கு போறோம் அப்படின்னா. அமெரிக்காவுக்கு தீர்த்த யாத்திரையா அப்படின்னு நான் விசித்திரமா கேட்டேன். அமெரிக்காவுக்கு யாராவது தீர்த்த யாத்திரை போவாங்களா? சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி பாரத தேசத்துல இருந்து மேற்கு நோக்கி போகும் பொழுது கலியுகத்தினுடைய அடையாளங்கள் அதிகரித்து கொண்டே போகும். கலியுகத்தை அதர்மம் தலை தூக்கி கொண்டே போகும். அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு தீர்த்த யாத்திரை வருவாங்க. இந்தியாவில இருந்து எப்படி அமெரிக்காவுக்கு தீர்த்த யாத்திரை போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட போது அவங்க சொன்னாங்க, அமெரிக்காவுல பிரபுபாதர் எந்த இடத்துல எல்லாம் அந்த வசித்து அந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கினாரோ, டாம்ஸ்கின்ஸ்டன் ஸ்கொயர் பார்க், முதல் சங்கீர்த்தனம் அமெரிக்காவுல அந்த பார்க்ல எங்க தொடங்கினாரோ, அந்த 26 செகண்ட் அவென்யூ நியூயார்க் நகரத்துல அங்க எங்க தொடங்கினார், சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சலஸ், பிரபுபாதர் எங்கெங்கெல்லாம் ஆரம்பத்துல அந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கினாரோ அந்த இடத்துக்கு நாங்க தீர்த்த யாத்திரை போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தீர்த்த பாதை அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு வார்த்தை பிரியஸ்ரவா அப்படின்னு இருக்கு. பிரியஸ்ரவா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸ்வயஷக பிரியத்வாத் யத்ர யத்ர யசோகானம் தத்ர ஆயாதி. பகவானுக்கு எப்பொழுதெல்லாம் யார் ஒருத்தர் பகவானுடைய பெருமைகளை பாடுகின்றாரோ, பகவான் தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய பக்தர்கள் பாடுகின்ற தன்னுடைய பெருமைகளை கேட்க விரும்புகின்றார். உடனே அந்த இடத்துக்கு வந்து விடுகின்றார். அதனாலதான் அவருடைய பெயர் பிரியஸ்ரவா. தன்னுடைய பிரியஸ்ரவா அப்படின்னா எந்த நபருக்கு தன்னுடைய பெருமைகளை கேட்பதற்கு, தன்னுடைய பெருமைகளை கேட்க விரும்புகின்றாரோ அப்படிப்பட்ட நபர் பிரியஸ்ரவா அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப ஒரு கேள்வி எழலாம், பொதுவாக தன்னுடைய பெருமைகளை கேட்க விரும்புபவர், அப்படிப்பட்ட நபர் எப்படி உயர்ந்த நபராக இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். தன்னுடைய பெருமைகளை யார் கேட்க விரும்புகின்றார்கள்? இந்த உலகத்திலே பல அரசியல் தலைவர்கள் அவங்க தன்னுடைய பெருமைகளை கேட்க விரும்புகின்றார்கள். அவங்களை பிரியஸ்ரவான்னு சொல்ல முடியுமா? ஆனா ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ பகவதக
பிரியஸ்ரவஸ்வத்வம் நாமமத்தக சர்வேஷாம் சுகம் ஏவ பவதாத் ந இதராத் இதி தயா மாத்திர அபேட்சையா நது ஸ்வபிரதிஷ்டா இச்சையா இதி. அப்படின்னா பகவான் வந்து தன்னுடைய பெருமைகளை ஏன் கேட்க விரும்புகின்றாருன்னா, நது ஸ்வபிரதிஷ்டா இச்சையா, அவர் வந்து தன்னுடைய பிரதிஷ்டான புகழ், தன்னுடைய புகழுக்காக அவர் வந்து தன்னுடைய பெருமைகளை கேட்க விரும்பல. அவர் வந்து பக்தர்கள் தன்னுடைய பெருமைகளை பாடும் பொழுது ஏன் அந்த இடத்துக்கு போகின்றார்னா, அந்த பக்தர்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுப்பதற்காக, அந்த பக்தர்களுக்கு உயர்ந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்காக, அவர்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுப்பதற்காக அந்த இடத்துக்கு போகின்றார். தன்னுடைய புகழுக்காக அவர் வந்து அந்த இடத்துக்கு போறதில்லை அப்படின்னு ஜீவ கோஸ்வாமி சொல்றார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாரதர் சொல்றார், நான் வந்து எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட தீர்த்த பாதம் மற்றும் பிரியஸ்ரவா, எந்த இடத்தையும் தீர்த்தமாக மாற்றக்கூடிய திறமையை உடைய அந்த பகவான் மற்றும் தன்னுடைய பெருமைகளால ஈர்க்கப்படும் அந்த பகவான், அப்படிப்பட்ட பகவானுடைய பெருமைகளை நான் பாடும் பொழுது ஆகூத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சீதசி, நான் எப்பொழுதெல்லாம் அந்த அப்படிப்பட்ட பகவானுடைய பெருமைகளை பாடும் பொழுது உடனே அந்த பகவான் என்னுடைய மனதில் தோன்றுகின்றார், என்னுடைய மனதில் தோன்றி எனக்கு காட்சி கொடுக்கின்றார். தர்ஷனம் யாதி சேதசி, சீக்கிரம் உடனடியாக என்னுடைய மனதில் தோன்றி எனக்கு காட்சி கொடுக்கின்றார். ஆகூத்த இவமே, ஆகூத்த இவமேனா as if being called, நான் பகவானை கூப்பிட்ட பிரபுபாதர் என்ன இது கொடுக்கிறாருன்னா, உடனடியாக அவரை கூவி அழைத்ததை போல, ஆகூத்த இவமேனா உடனடியாக அவரை கூவி அழைத்ததை போல அவர் வந்து உடனே என்னுடைய மனசுல வந்து காட்சி கொடுக்கின்றார். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து பகவானை வாயால கூப்பிடலைன்னாலும் என்னுடைய மனசுக்குள்ள நான் நினைக்கும் பொழுதே கூட உடனடியா பகவான் வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்துட்டார். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, பகவானுடைய அந்த பக்தியினுடைய ஆறாவது அடையாளம், ஆறாவது லட்சணம் என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ண ஆகர்ஷணி. எவருடைய மனசுக்குள்ள அந்த பிரேமம், பகவானுடைய அன்பு இருக்கின்றதோ அந்த அன்பினால பகவான் உடனடியாக ஈர்க்கப்பட்டு அந்த பக்தருடைய மனதில் வந்து காட்சி கொடுக்கின்றார். அப்படின்னா நாரதர்கிட்ட அந்த அந்த அன்பு இருக்கிறதுனால உடனடியாக பகவான் வந்து அவரிடத்துல வந்து காட்சி கொடுக்கின்றார். அதைத்தான் இந்த இதுல சொல்லப்பட்டு ஆகூத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதஸ். எப்படி பகவான் அந்த பிரேம பக்தியினால அவர் கட்டுப்படுத்தப்படுகின்றார், அந்த பிரேம பக்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர் வந்து விடுகின்றார். அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதே ஸ்லோகத்தை வந்து 5வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். போன அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம், அந்த நாரதர் வந்து அந்த சிறுவனாக இருந்த பொழுது அந்த உலகம் முழுவதும் பிரயாணம் செய்யறார். அப்ப ஒரு நடு காட்டுல வந்து அவர் பகவான் மேல தியானம் செய்யும் பொழுது அவர் ஒரு வினாடிக்கு அவருக்கு பகவானுடைய தரிசனம் கிடைத்தது. அதுக்கப்புறம் பகவானுடைய தரிசனம் மறைந்து போனது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த தரிசனத்தை பெறுவதற்காக அவர் கடும் முயற்சி செய்யறார். ஆனா அப்ப வந்து அவருக்கு தரிசனம் கிடைக்கல. ஆனா பகவானுடைய பேச்சை மட்டும் கேட்டார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்ப இங்க பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துல நாரதர் சொல்றார், நான் எப்பொழுதெல்லாம் பகவானை மனசுக்குள்ள நினைக்கும் பொழுது உடனடியாக பகவான் வந்து என்னுடைய மனசுல காட்சி கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்படின்னா அந்த 5வது அத்தியாயத்துல அந்த சமயத்துல நாரதர் வந்து அப்பயும் ஒரு உயர்ந்த பக்தராக இருந்தார். ஆனால் அவருடைய பக்தி பக்குவம் அடையவில்லை. அதனாலதான் அவருக்கு வந்து ஒரு வினாடிக்கு மட்டும் பகவான் தரிசனம் கொடுத்துட்டு அவர் மறைந்து விட்டார். 5வது அத்தியாயத்துல இதே அத்தியாயத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. இதே அத்தியாயத்துலதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனா இப்போ வந்து நாரதர் வந்து ஒரு பக்குவம் அடைந்த நிலையில இருக்கிறதுனால எப்பொழுதெல்லாம் பகவானை நினைக்கின்றாரோ உடனடியாக பகவான் அவர்களுக்கு வந்து காட்சி கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய இதுல பார்க்கும் பொழுது பிரபுபாதர் என்ன சொல்றார்? பகவானுடைய நாமம், அவருடைய ரூபம், அவருடைய லீலைகள் எல்லாமே தெய்வீக நிலையில இருக்கின்றது. நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ண சித்தோ நித்திய முக்தோ அபிநத்வாம் நாம நாமினாம். கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. எப்பொழுது வந்து ஒரு தூய பக்தர் வந்து ஸ்ரவணம் கீர்த்தனம் மூலமாக பகவானை நினைக்கின்றாரோ உடனடியாக அந்த தூய பக்தருக்கு பகவான் வந்து காட்சி கொடுக்கின்றார். அதுல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்ம ஒரு தெய்வீகமான தொலைக்காட்சி மூலமாக நம்ம தொலைக்காட்சியை போடுறோம், தொலைக்காட்சியை போட்ட உடனே வேறு நாட்டுல வேறு கண்டத்துல நடக்கின்ற நிகழ்ச்சிகளை வந்து உடனடியான தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிறோம். அதே மாதிரி பகவான் வந்து நாரதருக்கு ஒரு தெய்வீகமான தொலைக்காட்சி மூலமாக அவருக்கு உடனடியாக காட்சி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட தூய பக்தர் வந்து பகவானை வந்து ஒவ்வொரு வினாடியும் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே பாக்குறோம். இந்த உலகத்திலே எவர் சப்போஸ் ஒருத்தருடைய பெருமைகளை பத்தி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த நபர் வந்து என்னை பத்தி யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு அவர் வந்து கேட்கறதுக்கு விருப்பப்படுறார். அதே சைக்காலஜி பகவான் கிட்ட இருக்கு. ஆனா பகவான் கிட்ட அது தெய்வீக நிலையில இருக்கு. இந்த உலகத்துல ஒருத்தர் வந்து தன்னுடைய பெருமைகளை கேட்க வரும் பொழுது அவர் வந்து தன்னுடைய பிரதிஷ்டைக்காக, தன்னுடைய புகழுக்காக அவர் வந்து கேட்க விரும்புகின்றார். கடைசியில நான் இவ்வளவு உயர்ந்தவன் அப்படின்னு மக்கள் புரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னு ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா நினைக்கிறார். ஆனா பகவான் கிட்ட இந்த மனப்பான்மை வந்து தெய்வீகமான நிலையில் இருக்கின்றது. ஜன்மாத்யஸ்ய யதஹ, அல்லது இந்த உலகத்துல நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கின்றோமோ அது எல்லாத்துக்கும் அது எல்லாமே பகவான் இடத்துல தான் தோன்றுகின்றது. அதனுடைய ஆதி மூலம் பகவான் இடத்துல தோன்றுகின்றது. ஆனா பகவான் கிட்ட அந்த குணம் வந்து, கிருஷ்ணர் கிட்ட அந்த குணம் வந்து தெய்வீகமான நிலையில இருக்கின்றது. அதுக்கப்புறம் பிரபுபாதர் சொல்றார், நாரதர் வந்து பகவானுடைய பெருமைகளை தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் வந்து அந்த பெருமைகளை பாடுவதில்லை. அவர் வந்து அந்த பெருமைகளை வந்து இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக, பகவானுடைய திருப்திக்காக பாடுகின்றார். அடுத்த ஸ்லோகம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏதத் ஆதூர சித்தானாம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஏதத்தி ஆதூர சித்தானாம் மாத்ரா ஸ்பர்ஷேச்சயா முஹுஹு. மாத்ரா ஸ்பர்ஷேச்சயா முஹு. பவ சிந்து ப்ளவோ திருஷ்டோ. பவ சிந்து பிலவோ திருஷ்டோ. ஹரிச்சர்யாணு வர்ணனம். ஹரிசர்யானு வர்ணனம். மொழிபெயர்ப்பு. இந்திரிய போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற இடையறாத ஆசைகளில் மூழ்கி இருப்பவர்களால் பரமபுருஷரின் உன்னதமான செயல்களை இடைவிடாமல் பாடுவதன் மூலம் அறியாமை என்னும் கடலை கடந்துவிட முடியும் என்பதை எனது சொந்த அனுபவத்தினால் நான் உணர்ந்து கொண்டேன். ஹரே கிருஷ்ண பிரபு. நாரதர் சொல்றார், ஏதத் ஆத்தூர சித்தானாம். ஆத்தூர சித்தானாம்னா
பல கவலைகளை, கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு, பல கவலைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற கவலைகளை உடைய மனது. சித்தானாம்னா அந்த மனதை குறிக்கின்றது. ஆத்துரன கவலைகள், கஷ்டங்கள். இந்த கவலைகள், கஷ்டங்களுக்கான காரணம் என்னன்னா மாத்ரா ஸ்பர்ஷ இச்சையா. மாத்ரா ஸ்பர்ஷ இச்சையா அப்படின்னா எப்படி பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் வருது, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா அபாயினா நித்திய தாம் திதிக்ஷஸ்வ பாரத். அதே மாத்ரா ஸ்பர்ஷ அப்படிங்கிற வார்த்தை. மாத்ரா ஸ்பர்ஷனா எப்போ ஒருத்தர் இந்த புலனின்ப வஸ்துக்களை அனுபவிக்க விரும்புகின்றாரோ அந்த ஆசையினால ஒருத்தருடைய மனசுக்குள்ள பல கவலைகள் தோன்றுகின்றன. புலனின்ப வஸ்துக்களை அனுபவிக்க விரும்புவதனால ஒருத்தருடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள பல கஷ்டங்கள், கவலைகள் தோன்றுகின்றன. ஆத்துர சித்தானா. அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்ட நபர்களுக்காக அவர்கள் இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த கடலை எப்படி அவர்கள் கடக்க முடியும்? இந்த சம்சாரத்துல இருக்கும் பொழுது அவர்கள் பல இந்திரிய வஸ்துக்களை அனுபவிக்க விரும்புகின்றார்கள். அந்த இந்திரிய வஸ்துக்களை அனுபவிக்க விரும்புவதனால அதனால பல கவலைகள் உண்டாகின்றன, பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றன. அதனால இந்த சம்சார கடலில் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த சம்சார கடலை அல்லது இந்த அறியாமை அப்படிங்கிற கடலை கடக்கணும்னா ஒரு 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 படகு வேண்டும். அந்த படகு என்னன்னா பவசிந்து பிளவோ திருஷ்டோ ஹரிச்சரியானு வர்ணனம். பகவானுடைய பெருமைகளை பாடுவதே இந்த அறியாமை அப்படிங்கிற சம்சார கடலை கடப்பதற்கான உகந்த படகு. இதை பிளவோ திருஷ்ட, இதை நான் நேரடியாக அனுபவித்துள்ளேன் அப்படின்னு சொல்றேன். நான் பேசுறது வெறும் புஸ்தக அறிவு கிடையாது. வெறும் நான் சாஸ்திரத்துல சாஸ்திரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, சம்சார கடலை கடப்பதற்காக பகவானுடைய பெருமைகளை பாட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்துல பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. நான் வெறும் புஸ்தக ரீதியாக அதை சொல்லல. புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட பிளவோ திருஷ்டோ, திருஷ்டக அப்படின்னா இதை நேரடியாக நான் அனுபவித்துள்ளேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நேரடியான அனுபவம் மூலமாக அவர் சொல்றார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா இந்த சம்சார கடலை கடப்பதற்கு பகவானுடைய பெருமைகள் இதுதான் உகந்த படகு. இதை பத்தி திரும்பி நீங்க ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இதுதான் உகந்த படகா அப்படின்னு இதை ஆராய்ச்சி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதை நேரடியாக நான் அனுபவித்துள்ளேன். there is no need of proof. இதற்கு இன்னும் சில நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நானே அனுபவித்துள்ளேன், இந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற. சோ இதே மாதிரி 6வது ஸ்கந்தத்திலையும் சில ஸ்லோகம் வருது. நாமோச்சாரண மாகாத்மியம் ஹரே பஷ்யத புத்திரகா அஜாமிலோபி ஏனைவ மிருத்யுபாஷாத் அமுச்சத. யமராஜர் யமதூதர்கள் கிட்ட சொல்றாங்க, நாமோச்சாரண மாகாத்மியம், பகவானுடைய நாமங்களுடைய பெருமைகள் எவ்வளவு உயர்ந்தது. அதை நீங்கள் உங்களுடைய கண் முன்னாலேயே பார்த்துள்ளீர்கள். இந்த அஜாமிலன் தன்னுடைய பிராமண நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்து இவ்வளவு பல பாவங்களை செய்துள்ளான். அந்த அஜாமிலன் பகவானுடைய நாமங்களை உச்சரிப்பதன் மூலமாக அவ்வளவு பாவம் செய்த அஜாமிலன் அஜாமிலோபி ஏனைவ மிருத்யுபாஷாத் அமுச்சத, பகவானுடைய நாமங்களை தன்னுடைய சாகும் தருவாயில மட்டும்தான் உச்சரித்தான். பாவங்களை செய்து கொண்டே உச்சரித்தான். அந்த நாமங்கள் மேல நம்பிக்கை இல்லாமல் பாவங்களை செய்து கொண்டு உச்சரித்தான். சாகும் தருவாயில மட்டும்தான் உச்சரித்தான். அவன்
பகவானை நினைத்து கொண்டு உச்சரிக்கவில்லை, தன்னுடைய மகனை நிறைத்து கொண்டு உச்சரித்தார். ஆனா அப்படி இருந்தாலும் மிருத்யு ஆஷாத் அமுச்சத, அவர் இந்த தன்னுடைய இறப்பிலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். விஷ்ணுதூதர்களால் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். இதை நீங்கள் உங்களுடைய கண் முன்னாடி பார்த்துள்ளீர்கள் அப்படின்னு யமராஜர் யமதூதர்கள் கிட்ட சொல்றாங்க. அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்திலேயும் பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, there is no need to conduct research into the significance of the chanting of the Hare Krishna mantra. பகவானுடைய நாமங்களினுடைய பெருமைகளை பத்தி அறிவதற்கு நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நிரூபணம் பண்ணப்பட்டு விட்டது. அந்த அஜாமிலருடைய வரலாறே பகவானுடைய பெருமைகளை நிரூபித்து விட்டது. அதனால இது திரும்ப நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க நாரதர் சொல்ற, பவசிந்து பிளவோ திருஷ்டோ, நான் நேரடியாக பகவானுடைய பெருமைகள் தான் எப்படி இந்த சம்சாரத்தை கடப்பதற்கான ஒரு உயர்ந்த உகந்த தகுந்த படவு, இதை நேரடியாக நான் அனுபவித்துள்ளேன். அதனால இதை பத்தி திரும்பி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி இன்னும் சில ஸ்லோகங்களும் இருக்கு. இதம் ஹி பும்சஸ் தபச ஸ்ருதஸ்யவா ஸ்விஷ்டஸ்ய சூக்தஸ்ய புத்தி தத்தையோ அவிச்சுதோர்த்த கவிபிர் நிரூபித்தோ அப்படின்னா பகவானுடைய பெருமைகளினுடைய பத்தி இது நிரூபணம் பண்ணப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த ஸ்லோகம் வருது. இது போன அத்தியாயத்துல வருது. 2வது ஸ்கந்தத்திலையும் வருது. ஏதன் நிர்வித்தியமானானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். யோகினாம் நிருப நிர்ணீதம்னா பகவானுடைய பெருமைகளுடைய இந்த கீர்த்தனத்தை பத்தி இது நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுது. பிரபுபாதர் எழுதுறார், இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒரு வினாடி கூட அவர் எதுவும் செய்யாம இருக்க முடியாது. அவர் எதையாவது பத்தி அவர் நினைத்து கொண்டு இருக்கணும், அல்ல எதையாவது பத்தி அவர் பேசிக் கொண்டு இருப்பார், அவர் எதையாவது பத்தி அவர் கேட்டுக்கொண்டு இருப்பார். பொதுவாக நம்ம சப்போஸ் ட்ரெயின்ல போறீங்கன்னா, பஸ்ல போறீங்கன்னா, மக்கள் எதையாவது மொபைல் போனை வச்சுட்டு எதையாவது பார்த்து கொண்டு இருப்பாங்க. எதையாவது பத்தி நினைத்து கொண்டு பாடிக்கொண்டு அல்ல பேசிக்கொண்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பௌதிகவாதிகள் புலனின்ப விஷயங்களை பத்தியான அப்படிப்பட்ட புலனின்ப விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் அவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களால ஒருத்தருக்கு ஒரு உண்மையான திருப்தி ஏற்படுறது கிடையாது. அவங்களுடைய கவலைகள் தான் அதிகரிக்கின்றன. அதைத்தான் நம்ம மாயா அப்படின்னு சொல்றோம். எது நமக்கு உண்மையான திருப்தியை கொடுக்காதோ, ஆனா அந்த விஷயத்தின் மேல நம்ம அதிக சமயத்தை செலுத்துகின்றோம். அந்த விஷயத்தை பத்தி பேசுவதால கேட்பதால நமக்கு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு நினைத்து அதுல நம்ம அதிக சமயத்தை செலுத்துகின்றோம். ஆனா நாரதர் சொல்றார், இந்த உலகத்துல பல பேர் வாழ்க்கையில உற்சாகத்தை இழந்து மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு பகவானுடைய பெருமைகளை பாடுவதுதான் ஒரு சரியான வழி, இந்த சம்சாரத்தை கடப்பதற்கான சரியான வழி அப்படின்னு சொல்ற. நம்ம வாழ்க்கையில் உள்ள அந்த விஷயத்தை நம்ம மாத்தணும். பௌதிக விஷயத்தை மாத்தி கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை கேட்பதற்கு, பாடுவதற்கு, அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த விஷயத்தை மாத்தணும் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். அதுக்கப்புறம் சினிமா பத்தியான விஷயங்களை அதை பத்தி கேட்பதற்கு பதிலாக நம்ம பகவானுடைய விஷயங்களை பத்தி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகம். நம்ம இன்னைக்கு இந்த அத்தியாயத்தை முடிக்கணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்து முடிச்சிடுவோம்.
பின்னாடி சொல்லுங்க. யமாதிபிர் யோகபதைஹி யமாதிபிர்யோகபதை காமலோபஹதோ முகுஹு காமலோபஹதோ முகுக முகுந்த சேவயா யத்வத் முகுந்த சேவையா யாயத்வத் ததாத்மாத்தான சாம்யதி. ததாத்மாத்ன சாம்யதி. மொழிபெயர்ப்பு. யோக முறையை கொண்டு புலனடக்கத்தை பயில்வதால் ஒருவர் ஆசை மற்றும் காமம் ஆகியவற்றின் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும் என்பது உண்மைதான். ஆனால் ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கு இது போதுமானது அல்ல. ஏனெனில் இது திருப்தி பரமபுருஷ பகவானின் பக்தி தோன்றினால் மட்டுமே அடையப்படுவதாகும். ஜெய். இந்த ஸ்லோகத்துல நாரதர் சொல்றார், யமாதிபிர் யோகபதைஹி காமலோப ஹதோ முகுஹு. ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா வந்து காமம் மற்றும் லோபம் பேராசையினால அவருடைய மனது பாதிக்கப்பட்டு உள்ளது. அப்படிப்பட்ட ஜீவாத்மா வந்து அஷ்டாங்க யோகம் மற்றும் ஞான மார்க்கம் அல்லது கர்ம மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி, இப்படிப்பட்ட பாதைகள்னால அவருக்கு முழுமையான திருப்தி ஏற்படாது. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த ஸ்லோகத்தினுடைய ரொம்ப நீளமான தாற்பயம் சொல்றார். யமாதிபிர் யோகபதை அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல பல வகையான பாதைகள் சொல்லப்பட்டுள்ளன. ஞான மார்க்கம் சொல்லப்பட்டுள்ளது, பலநோக்கு செயல்களான கர்ம மார்க்கம் சொல்லப்பட்டுள்ளது, அஷ்டாங்க யோக மார்க்கம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த அஷ்டாங்க யோக மார்க்கம், கர்ம மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம், அதன் மூலமாக அந்த பாதைகளில் ஒருத்தர் வந்து வெற்றி அடையணும்னா இந்த பாதைகளை பக்தியோடு சேர்ந்து செய்யணும். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில கடைசியில பலன்களை வந்து பகவான் தான் கொடுக்கின்றார். அந்த பகவான் வந்து பக்தியினாலதான் சந்தோஷம் அடைகின்றார். அதனால ஒருத்தர் வந்து ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், அஷ்டாங்க யோக மார்க்கத்தை பயிற்சி செய்யும் பொழுதும் அதை வந்து பக்தியோடு சேர்ந்து செஞ்சாதான் அவருக்கு வந்து அந்த மார்க்கத்தினுடைய பலன்களை அவரால் பெற முடியும். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து 3 வகையான பக்தியை பத்தி சொல்றார். ஒண்ணு வந்து சுத்த பக்தி, தூய பக்தி. தூய பக்தி, சுத்த பக்தி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். அல்லது சுத்த பக்தி, கேவல பக்தி, அனன்ய பக்தி, அகிஞ்சன பக்தி, உத்தம பக்தி. இந்த எல்லா வார்த்தைகளும் தூய பக்தியை தான் குறிக்கிறது. அப்படின்னா ஞானம் மற்றும் கர்மம் இதனால மறைக்கப்படாத அந்த பக்தி தான் தூய பக்தி. ஞானம் மற்றும் கர்மத்தினால மறைக்கப்படாததான் தூய பக்தி. எந்தவித தனிப்பட்ட உள்நோக்கம் இல்லாமல் கிருஷ்ணருடைய திருப்திக்காகவே செய்யப்படுறதுதான் தூய பக்தி. அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத் அனாவிருத்தம் ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் பக்தி ருத்தமா அப்படின்னு தூய பக்தியினுடைய இலக்கணத்தை ரூப கோஸ்வாமி சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொரு பக்தி என்னன்னா பிராதான்ய பூத பக்தி. பிராதான்ய பூத பக்தி அப்படின்னா பக்தி பிரதானமாக இருக்கின்றது, ஞானம் கர்மம் மற்றும் அஷ்டாங்க யோகம் வந்து அப்பிரதானமாக இருக்கின்றது. பக்தி இஸ் ப்ராமினன்ட், the other elements are secondary. அதுக்கப்புறம் குணிபூத பக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குணிபூத பக்தியில வந்து பக்தி அப்பிரதானமாக இருக்கின்றது, ஆனால் ஞானம் கர்மம் அஷ்டாங்க யோகம் அது பிரதானமாக இருக்கின்றது. அது குணிபூத பக்தி. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு உதாரண ஞாபகம் வரல. சப்போஸ் வட இந்தியால பன்னீர் சப்ஜிஸ் பண்றாங்க.
பன்னீர் இப்ப தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. பன்னீர் சப்ஜி பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பன்னீர் சப்ஜியில ஒரு வகையான பன்னீர் சப்ஜி பன்னீர் மட்டும் போட்டு அதுல தாளிச்சு கொட்டு பன்னீர் சப்ஜி பண்றாங்க. அது ஒரு வகையான பன்னீர் சப்ஜி, பன்னீர் மட்டும் இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த பன்னீர் சப்ஜியில டொமேட்டோ கிரேவி, தக்காளி கிரேவியை உபயோகப்படுத்தி சப்ஜி பண்றாங்க. அதுல பன்னீர் நிறைய இருக்கு, ஆனா தக்காளி அந்த சாரும் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. இது வந்து பிரதானிய பூத பக்தி. பன்னீர் பிரதானமாக இருக்கு, ஆனா தக்காளியும் இருக்கு, ஆனா அப்பிரதானமாக இருக்கு. மூணாவது இது வந்து அது பன்னீர் சப்ஜின்னு சொல்றாங்க, ஆனா பன்னீர் சப்ஜின்னு அவங்க சர்விங் பண்ணும் பொழுது முதல் ஸ்பூன் சர்விங் பண்றாங்க, பன்னீர் வரவே இல்லை, வெறும் தக்காளி சாறு மட்டும் வருது. ரெண்டாவது சர்விங் பண்றாங்க, அதுவும் தக்காளி சாறு மட்டும் வருது. மூணாவது ஸ்பூன்ல சர்விங் பண்ணும் பொழுது அதுல ஒரு பன்னீர் மட்டும் வருது. அப்படின்னா அதுல வந்து தக்காளி சாறு பிரதானமாக இருக்கு, பன்னீர் வந்து அப்பிரதானமாக இருக்கு. அதுதான் குணிபூத பக்திங்கிறது. அப்படின்னா பக்தி வந்து அப்பிரதானமாக இருக்கு, ஞானம், கர்மம் மற்றும் மற்ற பாதைகள் வந்து பிரதானமாக இருக்கு. இந்த மாதிரி 3 வகையான பக்தி, கேவல பக்தி, பிராதானிய பூத பக்தி மற்றும் குணிபூத பக்தி. இதுல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, அந்த தூய பக்தி மூலமாகத்தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு உண்மையான திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றார். சவை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அகைத்துகி அப்பிரதிகதா யயாத்மா சுப்ரசீததி. ஒருத்தருடைய மனசுல ஒரு முழுமையான திருப்தியை அனுபவிக்கணும்னா அந்த தூய பக்தி மூலமாகத்தான் ஒருத்தருக்கு வந்து அந்த முழுமையான ஒரு உயர்ந்த திருப்தியை அனுபவிக்க முடியும். பிரதானிபூத பக்தி அல்லது குணிபூத பக்தி மூலமாக ஒருத்தருக்கு வந்து திருப்தி ஏற்படலாம், ஆனா முழுமையான திருப்தி ஏற்படாது. எந்த அளவுக்கு யத்வத் ததா ஆத்மா முகுந்த சேவையா யத்வத் ததாத்மாத்தா ந சாம்யதி. முகுந்த சேவையா அத்தா அப்படின்னா, முகுந்த சேவையா அத்தா அப்படிங்கிற வார்த்தை என்ன? அந்த நேரடியான பகவானுடைய சேவை அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இந்த தூய பக்தியை குறிக்கின்றது. தூய பக்தி மூலமாக ஒருத்தர் எப்படி அந்த முழுமையான திருப்தியை அனுபவிக்கின்றாரோ அந்த முழுமையான திருப்தியை வந்து யமாதிபிர் யோக பத்தை அப்படின்னா, யமாதிபிர் யோக பத்தைன்னா அந்த கலப்பட பக்தி மூலமாக, பிராதானிய பூத பக்தி அல்லது குணிபூத பக்தி, அப்படிப்பட்ட 2 வகையான கலப்பட பக்தி மூலமாக ஒருத்தர் அந்த முழுமையான திருப்தியை அனுபவிக்க முடியாது. காமம் மற்றும் பேராசையினால பாதிக்கப்பட்டுள்ள ஒரு ஜீவாத்மா அவர் தூய பக்தியினால் மூலமாகத்தான் ஒரு முழுமையான திருப்தியை அனுபவிக்க முடியும். மற்ற கலப்பட பக்தி பாதை மூலமாக அவர் அந்த முழுமையான அதே திருப்தியை அவரால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதனால இந்த ஸ்லோகத்துல அந்த தூய பக்திக்கும் மற்ற கலப்பட பக்திக்கும் உள்ள ஒரு ஒப்பீட்டு சொல்லப்பட்டுள்ளது. அதனாலதான் இதுக்கு முன்னாடி 5வது அத்தியாயத்துல நாரதர் சொல்லியுள்ளார், பவதா அனுதித பிராயம் யசோ பகவதோ மலம் ஏனை வாசவுன துஷ்யேத்த மண்யேத்த தர்ஷனம் கிளம். நாரதர் வந்து வியாசர் கிட்ட சொல்றார். வியாசர் என்ன கேட்டார்? என்னுடைய மனசுல நான் இவ்வளவு சாஸ்திரங்களை எழுதினதுக்கு அப்புறமும், வேதங்களை தொகுத்து எழுதினேன், வேதாந்த சூத்திரத்தை எழுதினேன், எல்லா புராணங்களை எழுதினேன், மகாபாரதத்தை எழுதினேன், அப்படி எழுதினதுக்கு அப்புறமும் என்னுடைய மனசுல ஒரு முழுமையான திருப்தி ஏற்படவில்லையே, இதற்கான மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப நாரதர் சொல்றார், ஏன்னா நீங்க வந்து நேரடியாக கிருஷ்ணருடைய பெருமைகளை நீங்க எடுத்து சொல்லவில்லை, நேரடியாக கிருஷ்ணருடைய பெருமைகளை எடுத்து சொல்லவில்லை, அந்த தூய பக்தியினுடைய பெருமைகளை நீங்க எடுத்து சொல்லவில்லை. அதனாலதான் நீங்க இதுவரைக்கும் எழுதின புஸ்தகங்கள்ல அந்த கலப்பட பக்தியை தான் சொல்லப்பட்டிருக்கு.
தூய பக்தி சொல்லப்பட்டிருந்தாலும் அது ரொம்ப குறைந்த அளவுல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான திருப்தி ஏற்படவில்லை அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த நாரதர் வியாசருக்கு சொன்ன போதனைகள்ல வந்து எந்த ஸ்லோகங்கள்ல தூய பக்தியை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 1.5.17 1.5.23 தியக்த்வா சுதர்மம் சரணாம் புஜம் ஹரேர் இந்த ஸ்லோகத்துல, அகம் புராதீத பவ அந்த ஸ்லோகத்துல வந்து இந்த தூய பக்தியை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. பிராதான்ய பூத பக்தி அது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 1.5.36 குர்வாணா எத்திர கர்மாணி பகவத் சிக்ஷயா சக்ரத் கிருணந்தி குணநாமாணி கிருஷ்ணஸ்யானு ஸ்மரந்திச்ச. இதுல பிராதான்ய பூத பக்தி பத்தி சொல்லப்பட்டு 1.5.35 இதுல வந்து குணிபூத பக்தியை பத்தி சொல்லப்பட்டு அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இதை பத்தி சொல்றாரு. இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா, அந்த சுத்த பக்தி, கேவல பக்தி, அனன்ய பக்தி, அகிஞ்சன பக்தி, உத்தம பக்தி இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். இந்த சுத்த பக்தியினுடைய தூய பக்தியினால ஒருத்தர் வந்து என்ன பலனை அடைகின்றார்னா, அவர் வந்து பகவானிடத்தில் உள்ள அன்பை அடைகின்றார். அந்த பகவானிடத்தில் அன்பை அடைவதனால அவர் வந்து பகவானையே தன்னிடத்தில் ஈர்க்கின்றார். அதைத்தான் ஸ்ரீகிருஷ்ண ஆகர்ஷினி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜீவாத்மா பகவானிடத்தில் அன்பை அடையும் பொழுது, ஒரு ஜீவாத்மா ஒரு இரும்பு துண்டு மாதிரி. ஆனா அந்த ஜீவாத்மா, இரும்பு துண்டான ஒரு ஜீவாத்மா பகவானிடத்தில் அன்பை பெறும் பொழுது, பகவான் வந்து ஒரு மிகப்பெரிய காந்தம். பொதுவாக காந்தம் வந்து இரும்பு துண்டை ஈர்ப்பதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இரும்பு துண்டை நோக்கி காந்தம் நகர்வதை பத்தி நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஆனா ஒரு இரும்பு துண்டு போன்ற ஜீவாத்மாவுடைய மனசுக்குள்ள அந்த பகவானுடைய பிரேமம் வரும் பொழுது அந்த மிகப்பெரிய காந்தமான அந்த பகவானையே ஈர்க்கின்றார். அதுதான் கேவல பக்தியினுடைய பலன். அவர் வந்து அந்த பகவானிடத்தில் இந்த பிரேமத்தை அடைகின்றார். பிராதான்ய பூத பக்தி இதுக்குள்ள பல உட்பிரிவுகள் இருக்கு. கர்ம மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி, இதெல்லாம் பிராதான்ய பூத பக்தியினுடைய உட்பிரிவுகள். பக்தி பிரதானமாக இருக்கு, கர்மம் அப்பிரதானமாக இருக்கு, அது கர்ம மிஸ்ர பக்தி. அதே மாதிரி ஞான மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி. அந்த பிராதான்ய பூத பக்தியினால ஒருத்தர் வந்து சாந்த ரத்தியை அடைகின்றார், அல்லது அந்த சாயுஜ்ய முக்தியை அடைகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா பிராதான்ய பூத்த பக்தர் வந்து ஒரு தூய பக்தருடைய தொடர்பு கிடைச்சதுன்னா, அவர் வந்து வைகுண்டத்துல பயபக்தியை உடைய அந்த பகவானுடைய ஒரு சகாவாக மாறுகின்றார். சகா அந்த பதவியை அடைகின்றார். அவர் தாசிய பக்தியில ஒரு பிரேமத்தை அடைகின்றார், பயபக்தி உடைய அந்த பிரேமத்தை அடைகின்றார் அப்படின்னு சொல்லலாம். குணிபூத்த பக்தியினால ஒருத்தர் எந்த பலனை அடைகின்றாருன்னா, அதன் மூலமாக அவர் வந்து அந்த பலநோக்கு செயலினுடைய பலனை, ஞான மார்க்கத்தினுடைய பலனை, சாயுஜ்ய முக்தி அடைகின்றார், சொர்க்கத்தை அடைகின்றார், அஷ்ட சித்திகளை அடைகின்றார். அதனால அந்த குணிபூத்த பக்தி மூலமாக அதை அடைகின்றார் அப்படின்னு சொல்லப்படும். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல எப்படி அந்த தூய பக்தி மூலமாகத்தான் ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான திருப்தியை அனுபவிக்க முடியும், முழுமையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்ல. அடுத்த ஸ்லோகம் நானே வாசிக்கிறேன். சர்வம் ததிதம் ஆக்யாதம் யத் பிருஷ்டோகம் த்வயானக ஜன்ம கர்ம ரகசியம் மே பவதச்சாத்மதோஷணம். மொழிபெயர்ப்பு படிங்க.
வியாசதேவரே, நீர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டிருக்கிறீர். நீர் கேட்டபடியே எனது பிறப்பு மற்றும் தன்னுணர்வுக்கான செயல்கள் ஆகியவற்றை நான் விளக்கினேன். இவை அனைத்தும் உம்முடைய சொந்த திருப்திக்கு உதவும். துவயா அனக அனக அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி அழைக்கின்றார். ஒரு பாவமற்ற வியாசதேவரே, நான் சர்வம் ததிதம் ஆக்கியாத்தம், நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிட்டேன். ஜன்ம கர்ம ரகசியம் மே பவதச்ச ஆத்ம தோஷணம், என்னுடைய பிறப்பை பற்றி, என்னுடைய கர்மங்களை பற்றி, இதை பற்றிலாம் நீ கேள்வி கேட்டுள்ளாய். அந்த எல்லா கேள்விகளுடைய பதிலை நான் சொல்லிவிட்டேன். இது ஒரு ரகசிய, என்னுடைய பிறப்பை பற்றியான இந்த விஷயம் ரகசியமான விஷயம். இதை பவதச்ச ஆத்ம தோஷணம், உன்னுடைய மனதினுடைய திருப்திக்காக இதை பத்தி நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்றேன். நாரதர் அவர் எப்படி அந்த வேலைக்காரியினுடைய மகனிலிருந்து இந்த நாரதருடைய சரீரத்தை பெற்றார் அதை பத்தி சொல்லியுள்ளார். அதற்கப்புறம் எப்படி நாரதர் அவருடைய எப்படி அந்த பிராரப்த கர்மங்கள்லாம் அழிந்தது அதை பத்தி சொன்னார். எப்படி அவர் அந்த வேலைக்காரியினுடைய மகனுடைய சரீரத்தை விட்டுவிட்டு இந்த தேவரிஷி அப்படிங்கிற சரீரத்தை பெற்றார், அதை சொன்னார். இதெல்லாம் மிக ரகசியமான விஷயம். இதை வெறுமன வேதாந்த சூத்திரத்தை படிப்பதன் மூலமாக இந்த ரகசியமான விஷயத்தை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இதை ரகசியமான விஷயம் அப்படின்னு சொல்லியுள்ளேன். இந்த ரகசியமான விஷயத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியுள்ளேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்றார். நாரதருடைய வாழ்க்கை பார்த்தோம்னா இது உண்மையான rags to riches ஸ்டோரி. ஒரு பரம ஏழையாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக ஆகின்றார். அப்படிப்பட்ட நபர்களுடைய கதை ஒரு இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தார். அவர் இந்திய கிரிக்கெட் விளையாட்டுல ஒரு நடராஜன் ஒரு தமிழ்நாட்டுல உள்ள ஃபாஸ்ட் பவுலர். அவர் ஒரு சாதாரண குடும்பத்துல, ஏழை குடும்பத்துல பிறந்தார். அவர் எப்படி ஒரு உயர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் ஆயிட்டார் அப்படின்னு அவரை பத்தி ஒரு சினிமாவே எடுத்தாங்க, சினிமாவும் சீரியாலும் எடுத்தாங்க. அந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி பல சினிமாக்கள்லாம் வருது. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து எப்படி சாதனை செஞ்சாங்க அதை பத்தியான ஒரு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு. ஆனா நாரதருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா இது ஒரு உயர்ந்த ஒரு அவ்வளவு ஒரு உண்மையான ஒரு rags to riches ஸ்டோரி. அப்படின்னா ஒரு பரம ஏழையாக ஒரு சாதாரண வேலைக்காரனுடைய மகனாக இருந்து பகவானுடைய உயர்ந்த அவர் பக்தனாக அந்த தேவரிஷி நாரதராக ஆகினார். இதுதான் ஒரு உயர்ந்த கதை. அதனால இந்த கதை இதை பத்தி நான் எல்லாம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு நான் நாரதர் சொல்றேன். அதுக்கப்புறம் கடைசியில சூத கோஸ்வாமி சொல்றார், சூத உவாச்ச ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாசவி சுதம் ஆமந்திரிய வீணாம் ரணயன் யயௌ யாத்ரிச்சிகோ முனிகி. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். பிரபுபாதருடைய பொருளுரை அற்புதமான பொருளுரை. நாரதர் இந்த மாதிரி இதனுடைய மொழிபெயர்ப்பு படிங்க. 37வது மொழிபெயர்ப்பு. சூத்த கோஸ்வாமி கூறினார், இவ்வாறு வியாசதேவரிடம் கூறிய பின் ஸ்ரீல நாரதமுனி அவரிடமிருந்து விடை பெற்று அவரது வீணையை வாசித்துக் கொண்டு மனம் போன போக்கில் புறப்பட்டு சென்றார். யாத்ரிச்சிகோ முனிகி இப்படி சொல்லதுக்கு அப்புறம் நாரதர் தன்னுடைய மனம் போன போக்கில் அவர் வியாசர்கிட்ட விடை பெற்று அவர் வீணை வாசித்து கொண்டு போனார். யாத்ரிச்சிகோ அப்படின்னா நாரதர் எந்தவித உள்நோக்கம் இல்லாமல், அதைத்தான் பிரபுபாதர் மனம் போன போக்கில் அப்படின்னு எழுதியிருக்கார். யாத்ரிச்சிகோனா எந்தவித உள்நோக்கம் இல்லாமல். பக்தி அப்படிங்கிற 3 வகையான யாத்ரிச்சிகை பத்தி சொல்லப்பட்டிருக்கு.
பக்தி பாதை வந்து பக்தி பாதையே ஒரு யாத்ரிச்சிகி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா தூய பக்தியை வந்து ஒருத்தர் எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் அந்த தூய பக்தியை கடைபிடிக்கின்றார். இந்த உலகத்துல நம்ம வந்து எந்த காரியம் செய்யும் பொழுதும் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஸ்கூல்ல படிக்கிறோம் ஏன்னா நிறைய மார்க் வரணும், அதனால நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும், அதனால வேலை கிடைக்கணும், அதனால நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு பலவித உள்நோக்கங்கள் இருக்கு. ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறார், அதனால நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும், அதனால நம்ம வந்து வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு பல உள்நோக்கம் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் பல உள்நோக்கங்கள் இருக்கு. ஆனா பக்தி பாதை வந்து எந்தவித உள்நோக்கம் இல்லாத பாதை, அதுதான் தூய பக்தியினுடைய பாதை. அது ஒரு வகையான யாத்திரைக்கு. எப்படி பக்தி பாதை ஒரு உள்நோக்கம் இல்லாத பாதையோ அதே மாதிரி ஒரு தூய பக்தர், அந்த தூய பக்தரும் எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் அவர் வந்து எந்தவித உள்நோக்கம் இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சுயநலத்துக்காக எந்தவித ஆசை இல்லாமல் கிருஷ்ணருடைய சேவைக்காக மட்டுமே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்றார். அதுவும் அப்படிப்பட்ட அந்த தூய பக்தரும் இன்னொரு வகையான யாத்திரிச்சிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மூன்றாவது விஷயம் என்னன்னா, அந்த தூய பக்தர் வந்து இன்னொரு நபருக்கு வந்து தன்னுடைய தொடர்பை கொடுக்கும் பொழுது அந்த தொடர்பையும் அவர் வந்து எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் தன்னுடைய சங்கத்தை அந்த நபருக்கு கொடுக்கிறார். இப்போ என்னுடைய சங்கத்தை கொடுப்பதன் மூலமாக எனக்கு என்னை வந்து புகழ்ந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஏதாவது ஒரு தட்சிணை கிடைக்கும், எனக்கு வந்து இவர் வந்து ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் ஒரு தூய பக்தர் தன்னுடைய சங்கத்தை மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது அவர் வந்து எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் இந்த சங்கத்தை மற்றவர்கள் கொடுக்கின்றார். அதனால இந்த 3 வித உள்நோக்கமற்ற குணங்கள், அந்த பக்தி பாதை, பக்தர் மற்றும் அந்த பக்தர் இன்னொரு நபருக்கு கொடுக்கின்ற தன்னுடைய சங்கம், இந்த 3மே யாத்ரிச்சிக்கு, வித்தவுட் எனி மோட்டிவ், எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் செய்யப்படுகின்றன அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றார். பிரபுபாதர் இந்த பொருளுரை மிக அருமையான பொருளுரை. பிரபுபாதர் சொல்றாரு, இந்த உலகத்துல ஒவ்வொரு நபரும் சுதந்திரத்தை தேடிக்கொண்டு இருக்கின்ற. ஏன்னா ஒரு ஜீவாத்மாவனுடைய இயற்கையான அந்த குணம் வந்து சுதந்திரத்தை நாடுவது. சுதந்திரத்தை நம்ம எல்லோரும் தேடிக்கொண்டு இருக்கோம். ஆனா உண்மையாக பார்த்தோம்னா இந்த சுதந்திரத்தை வந்து பகவானுடைய சேவையில மட்டும்தான் இந்த சுதந்திரத்தை நம்மளால அடைய முடியும். ஆனா பகவானுடைய மாயா சக்தியினுடைய மயக்கத்துல இருந்து கொண்டு ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா அவர் கற்பனையாக நினைத்து கொண்டிருக்கின்றார், நான் வந்து சுதந்திரமாக இருக்கின்றேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆனா உண்மையில பார்த்தோம்னா அவர் வந்து இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமகுணத்தினுடைய பிடியில் தான் அவர் வந்து வாழ்க்கையை வசித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா வந்து அவர் வந்து இந்த உலகத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுதந்திரமாக எந்த இடத்துக்கு அவரால் போகவே முடியாது. இந்த உலகத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவரால் சுதந்திரமாக போகவே முடியாது. நீங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் போன வாரம் அந்த விஷயத்தை பத்தி பார்த்தோம். ஒரு ஹோட்டலுக்குள்ளேயே நீங்க வந்து நான் கிச்சனுக்குள்ள போறேன்னா உங்களை தடுத்து நிறுத்திடுவாங்க, கிச்சனுக்குள்ள போக முடியாது அப்படின்னு தடுத்து நிறுத்திடுவாங்க. நம்ம இந்த உலகத்துக்குள்ளேயே நமக்கு பல சுதந்திரமே கிடையாது. ஆனா நாரதர் வந்து அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்துக்குள்ள மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு வெளியில வைகுண்டத்துக்கும் போறதுக்கான அவ்வளவு ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு அளவற்ற எல்லையற்ற சுதந்திரம் வந்து நாரதருக்கு கொடுக்கப்பட்டது. பகவான் எப்படி சுதந்திரமாக இருக்கின்றாரோ, ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதார்த்தேஷு அபிஜ்ஞ ஸ்வராட், எப்படி பகவான் முழு சுதந்திரத்துடன் இருக்கின்றாரோ பகவானுடைய தூய பக்தரான நாரதருக்கும் அப்படிப்பட்ட அளவற்ற சுதந்திரத்தை பகவான் கொடுத்துள்ளார். அதனாலதான் 1976
அமெரிக்காவினுடைய 200வது வருடத்தினுடைய சுதந்திர தினம் அமெரிக்காவுல கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சமயத்துல பிரபுபாதர் ஒரு லெக்சர் கொடுத்தார். அதுல என்ன சொன்னாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையான சுதந்திரத்தை எப்ப அடைய முடியும்னா, நம்ம எப்படி நம்ம கிட்ட இருக்கின்ற சுதந்திரத்தை பகவான் கிட்ட எப்ப அர்ப்பணிக்கின்றோமோ அப்பதான் நம்ம முழுமையான சுதந்திரத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். ரியல் இண்டிபெண்டன்ஸ் டு டிக்ளேர் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். அதனால பிரபுபாதர் சொல்றார், இந்த இந்த தூய பக்தி, அப்படி தூய பக்தியினுடைய பாதையும் இது ஒரு உள்நோக்கமற்ற பாதை அப்படின்னு தன்னுடைய தாற்பயத்தில் எழுதுறார். சில நம்ம இந்த தூய பக்தியை வெறும் நம்மளுடைய முயற்சி மூலமாக நம்மளால அடைய முடியாது. நம்ம பல தவம் செய்யலாம், தானம் கொடுக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களால தூய பக்தியை அடைய முடியாது. பகவானுடைய தூய பக்தர்களுடைய சங்கத்துக்கு இது இலவசமாக இருக்கின்றது. ஆனா அது இலவசமாக இருந்தாலும், ஏன்னா ஒரு தூய பக்தர் தன்னுடைய சங்கத்தை ஒரு பணத்துக்காக கொடுப்பதில்லை, அவர் இலவசமாக கொடுக்கின்றார். அப்படி பார்க்கும்போது தூய பக்தருடைய சங்கம் இலவசமாக இருக்கின்றது. அது இலவசமாக இருந்தாலும் யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கின்றதோ, யாருக்கு பாக்கியம் இருக்கின்றதோ அவர்தான் அந்த தூய பக்தருடைய சங்கத்தை அவரால் பெற முடியும். யாருக்கு அந்த பாக்கியம் இல்லையோ அவர் ஆயிரக்கணக்கான ஜென்மங்களுக்கு அப்புறமும் அந்த இலவசமான தூய பக்தருடைய சங்கத்தை அவரால் பெற முடியாது. அதனாலதான் பிரபுபாதர் சொல்றார், இந்த தூய பக்தியாக இருக்கட்டும், அந்த தூய பக்தனாக இருக்கட்டும், அந்த தூய பக்தன் மற்றவர்களுக்கு தான் கொடுக்கின்ற சங்கம், இது மூணுமே இலவசமாகத்தான் இருக்கின்றது, எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் இருக்கின்றது. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு ஜீவாத்மா தன்னுடைய சுதந்திரத்தை பகவான் இடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், ஒருத்தர் அவர் ஒரு அடிமையாக போயிடுறார், அவருக்கு எந்தவித சுதந்திரமே இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை பார்க்கும் பொழுது அந்த நபர் நம்மளுடைய முழு சுதந்திரத்தை பறித்து விடுறார். ஒருத்தர் சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கிறார், அப்ப கம்பெனி அவங்களுடைய 24 மணி நேரத்துல 12 மணி நேரத்துல முழு சுதந்திரத்தை பழிச்சிடுறாங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்க இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வெறும் சோர்ந்து தூங்கிடுவீங்க. உங்களுடைய முழு சுதந்திரத்தையே அவங்க பறிச்சிடுறாங்க. ஆனா நம்ம நினைக்கிறோம் நான் சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு நம்ம கற்பனை செய்து கொண்டு இருக்கோம். ஆனா உண்மையாக ஒரு ஜீவாத்மா பகவானுக்கு சரணடைவது எப்படின்னா, பகவானுடைய ஒரு பிரதிநிதி, ஒரு குரு மூலமாக பகவானுக்கு சரணடைகின்ற அந்த பகவானுடைய பிரதிநிதி, அந்த குரு மூலமாக ஒருத்தர்கிட்ட பகவானிடத்தில் சரணடையும் பொழுது அப்பதான் அவர் வாழ்க்கையில முழு உண்மையான சுதந்திரத்தை அவரால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்த பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள் நான் சுதந்திரத்தோடு இருக்கின்றேன் அப்படின்னு நினைத்து கற்பனை செய்து கொண்டு இருக்கின்றாங்க. அவர்களுடைய சுதந்திரம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு கால்பந்தினுடைய சுதந்திரம். ஒரு கால்பந்தினுடைய சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? கால்பந்தினுடைய சுதந்திரம் என்னன்னா, 22 பேர் அந்த கால்பந்தை உதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுதான் ஒரு கால்பந்தினுடைய சுதந்திரம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா அவர் கற்பனையில இருக்கிற நான் சுதந்திரமா இருக்கேன், நான் இந்த விதிமுறைகள்லாம் கடைபிடிக்க விரும்பல, தினம் ஒரு நியமனத்துடன் பகவானின் நாமத்தை உச்சரிக்க விரும்பல, அதனால இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க விரும்பல, நான் சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவருடைய சுதந்திரம் ஒரு கால்பந்தினுடைய சுதந்திரம். 20 பேர் அதை உதைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில நாரதர் சொல்றார், சூத கோசாமி சொல்றார், அகோ தேவரிஷி தன்யோயம்
யத் கீர்த்திம் ஷார்ங்க தன்வனக காயம் மாத்யம் இதம் தந்திரியா ரமயத் ஆதுரம் ஜகத். அகோ தேவர்ஷிர் தன்யோயம். இந்த நாரதர் வந்து மிக மிக உயர்ந்த பாக்கியசாலி, மிக மிக உயர்ந்த பாக்கியசாலி. ஏன்னா இந்த நாரதர் வந்து பகவானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு தன்னுடைய வீணையை உபயோகப்படுத்தி ஷாருங்க தன்வனக, ஷாருங்க தன்வ அப்படிங்கிற வார்த்தை வந்து கிருஷ்ணரை குறிக்க, கிருஷ்ணருடைய ஒரு பெயர். சாரங்கங்கிறது கிருஷ்ணருடைய அந்த வில்லினுடைய பெயர் தான் சாரங்க அப்படின்னு சொல்லுவோம். ஷாருங்க தன்வ அப்படின்னா அந்த சாரங்கம் அப்படிங்கிற வில்லை உடைய கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணருடைய சாரங்கன் அப்படிங்கிற வில்லை உடைய கிருஷ்ணருடைய பெருமைகளை நாரதர் பாடிக்கொண்டே இருக்கின்றார். அதை பாடிக்கொண்டு காயன் மாத்யம் இதம் தந்திரியா ரமயதி ஆதுரம் ஜகத். இந்த உலகத்துல மனிதர்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு ரமயதி, பகவானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு அந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு அவர் வந்து ஆனந்தத்தை கொடுக்கின்றார். அந்த நாரதர் வந்து மிக உயர்ந்த பாக்கியசாலி. தேவரிஷிர் தன்யோயம் அப்படின்னு அகோ அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த ஆச்சரியத்தை குறிக்கின்றது, எக்ஸ்கிளமேஷன் மார்க். அந்த மாதிரி நாரதருடைய சரித்திரத்தை சொல்லி சூத்த கோஸ்வாமி வந்து கடைசியில அப்படி முடிக்கின்றார். நாரதர் எவ்வளவு பாக்கியம் செய்தவர். அவர் வந்து பகவானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு வருகின்ற ஜீவாத்மாக்களுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்கின்றார் அப்படின்னு நாரதரை பத்தி இந்த அத்தியாயத்துல அவருடைய வாழ்க்கை வரலாறை முடிக்கிறார். அடுத்த அத்தியாயத்துல நம்ம 7வது அத்தியாயம், மிக மிக முக்கியமான அத்தியாயம். அருமையான கதைகள். முதல் பகுதி வந்து வியாசருடைய சமாதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி அஸ்வத்தாமாவுக்கு அர்ஜுனன் தண்டனை கொடுத்தார், அதை அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். இன்னைக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறதுக்காக. ஏகாதசி ஹரே கிருஷ்ணன் பிரபு. இது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். இப்ப 7 ஸ்வரங்களுக்கும் மகாமந்திரத்துக்கும் உள்ள தொடர்பு. இந்த ஸ்வரங்களை உபயோகப்படுத்தி மகாமந்திரத்தை வந்து வெவ்வேறு தாளங்கள்ல காண்பிச்சு, சப்த ஸ்வரங்கள் வந்து அந்த இசையில உள்ள பல, எனக்கு இசை ஞானம் கிடையாது, பல ஸ்வரங்கள்ல வந்து ஸ்வரம் தாளம் அதெல்லாம் சொல்றாங்க. இந்த ஸ்வரங்கள்ல வந்து பல பாட்டுகளே பாடுறாங்கல்ல, அதை உபயோகப்படுத்தி பகவானுடைய பெருமைகளை இவர் பாடுகின்றார். இந்த ஸ்வரங்களுடைய குறிக்கோள், அந்த ஸ்வரங்கள் எதற்காக சிருஷ்டி செய்யப்பட்டுள்ளன, பகவானுடைய பெருமைகளை பாடுவதற்காக இந்த ஸ்வரங்கள் வந்து தோன்றியுள்ளன. நாரதர் வந்து அதை வந்து அந்த நோக்கத்துக்காகவே உபயோகப்படுத்துறார். இந்த உலகத்துல அந்த ஸ்வரங்களை வந்து சில பௌதிக விஷயங்களை பத்தி பாடுவதற்காக பல இசை கலைஞர்கள் உபயோகப்படுத்தலாம். நாரதர் வந்து பகவானுடைய பெருமைகளை பாடுவதற்காக மட்டுமே இதை உபயோகப்படுத்துறார். சரி, இதோட முடித்துக் கொள்வோம். ग्रंथरा श्रीमद्भागवतम की जय।